அஸ்வின் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? மிஸ் நான் முடிச்சிட்டேன் மிஸ். குமார் உன்னோட ஹோம்வொர்க் எங்க? அமைதியா இருக்க, வந்ததும் லேட். உன் ஹோம்வொர்க் எடு. மிஸ் நான் ஹோம்வொர்க் செய்யல மிஸ். வந்ததும் லேட். அஸ்வின் மட்டும் தான் நம்ம கிளாஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கா. நீயும் ஹோம்வொர்க் செய்யல. என்னதான் செய்ய போற? பின்னாடி உட்கார்ந்துட்டவங்களும் ஹோம்வொர்க் செய்யல. ஏன் இப்படி பண்றீங்க? நாளைக்கு எல்லாரும் உங்களை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டி போவா? மிஸ் வேணாம் மிஸ். நாளைக்கு நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துறேன் மிஸ். இன்னைக்கு கொடுக்குற ஹோம்வொர்க்கையும் நேத்து கொடுத்த ஹோம்வொர்க்கையும் சேர்த்து நாளைக்கு 3 டைம்ஸ் எழுதிட்டு வரணும். ஓகேவா? ஓகே மிஸ். ஹோம்வொர்க் செஞ்சுட்டான்னு சொன்னாலும் அஸ்வின் மட்டும் தான் ரிப்ளை பண்றா. நீ எதுவுமே வாயே திறக்காம ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? குமார் நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வரலைனாலும் பரவாயில்ல. நான் கேட்கிற क्वेश्चनக்காக ஆன்சர் பண்ணு. ஓகே மிஸ் பண்றேன் மிஸ். ஹோம்வொர்க்கும் செய்யல. இவ வேற நம்மள கொலையா கொல்றாளே. கேள்வி மேல கேள்வி கேக்குறேன். என்ன செய்ய போறனோ தெரியலையே. குமார் 2 + 2 எவ்வளவு? ஈஸி மிஸ். நான் சொல்றேன் மிஸ். சொல்லு சீக்கிரம் சொல்லு. கால்குலேட்டர் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு மிஸ். அது ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் மிஸ். நாளைக்கு நீ உன் பேரண்ட கூட்டிட்டு வரணும் குமார். அஸ்வின் மட்டும் தான் குட் பாயா இருக்கா. நீ ஹோம்வொர்க்கும் செய்ய மாட்டே, கிளாஸ்க்கு லேட்டா தான் வர, கிளாஸே ஒழுங்கா கவனிக்க மாட்டே, क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டே, எனக்கு மட்டும் ஆன்சர் பண்ற. நாளைக்கு பேரண்டோட தான் வரணும். நீ இல்லாட்டி பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இந்த டீச்சர் வேற நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்டு கொலையா கொல்றா. நானே வீட்ல விளையாண்டுட்டு இருந்தேன். அம்மா போன்னு தட்டி விட்டா. அதனால வந்தே. இப்ப இவனும் கொலையா கொல்றா. அம்மாக்கு தெரிஞ்சுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாளே. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. எல்லாரும் படிச்சு டாப்ல இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்ளோ ஸ்லோவா இருக்கீங்களே. உங்களை வச்சு நான் என்னதான் செய்ய போறேன்னு எனக்கே தெரியலடா. ஏய் மச்சான் எப்படா வந்த? நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அவட்ட ஒருத்த ஆடிக்கிட்டே வாரியா. மிஸ் நீங்க